Here I am to worship, here I am to bow down. கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு துதியான மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட உங்களிடத்திலே தெய்வ செய்தியை பகிர்ந்து கொள்ளும் வண்ணமாக நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி தானியேல் 2வது அதிகாரத்திலிருந்து இன்றைக்குரிய சத்தியத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். இன்றைக்குரிய சத்தியத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்வதற்கு முன்பதாய் யாவரும் கண்களை மூடி ஒரு சிறு ஜெபத்தை ஏறெடுப்போம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நேரத்தை முற்றிலும் முழுவதுமாக உம்முடைய கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். தேவன், நீர் பெரியவர், எங்கள் மீது அன்புள்ளவராக இருக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா தகப்பனே, தகுதியில்லாத எங்களை தகுதிப்படுத்தி உம்முடைய கூடாரத்துக்குள்ளே நாங்கள் பிரவேசிக்க கிருபை செய்தீர். இந்த வேளையிலே நாங்கள் அனைவரும் ஒருமுகத்தோடு உம்முடைய திரு வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். தேவன், நீர் எங்கள் மத்தியிலே அசைவாடி எங்களுக்குரிய ஆவிக்குரிய பாடத்தை தேவன் நீர் எங்களுக்கு கற்பித்து தந்து அதன்படி நாங்கள் நடக்க நீர் எங்களை வழிநடத்துமாறு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும், இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அநேக நாட்களுக்கு பின்பாக மீண்டுமாக உங்களிடத்திலே சத்தியத்தை பகிர்ந்து கொள்கிறதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட நம்முடைய வேத ஆராய்ச்சிக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி தானியேல் 2வது அதிகாரத்திலிருந்து இன்றைக்குரிய சத்தியத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். தானியேல் புஸ்தகம் என்று சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஒரு பிடித்தமான ஒரு புத்தகமாகவும் இருக்கும் அநேக நேரங்களில். அதே வேளையில் தானியேல் புத்தகம் என்று சொன்ன உடனே இந்த கடைசி நாட்களில் வாழ்கிற நம் ஒவ்வொருவருக்கும் மிகவும் அவசியமான ஒரு புத்தகமாகவும் அந்த புத்தகம் காணப்படும். வேதாகமத்தில் இருக்கிற அனைத்து புத்தகங்களிலும் இந்த தானியேல் புத்தகமும் வெளிப்படுத்தல் புத்தகமும் மிக முக்கியமான புத்தகம் என்பது நாம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு காரியம். ஒரு சில அம்சங்களை மாத்திரம் தானியேல் புஸ்தகத்திலிருந்து நான் உங்களிடத்துல பகிர்ந்து கொள்ளணும்னு ஆசைப்படுறேன். இந்த தானியேல் புஸ்தகத்தில் மிகவும் குறிப்பிட்டு உன்னித்து நோக்க வேண்டிய ஒரு காரியம் என்று பார்க்கும் பொழுது இந்த புத்தகத்தை ரெண்டா நம்ம பிரிக்கலாம். ஒன்று என்ன அப்படின்னா, முதல் பாதி சரித்திர பகுதி, 2வது பாதி என்ன அப்படின்னா தீர்க்க தரிசனங்கள் நிறைந்த ஒரு பகுதியாக நம்மால் காண முடியும். இதுல இன்னொரு மேன்மையான ஒரு காரியம் என்ன அப்படிங்கும்போது, தானியேல் 4வது அதிகாரத்தை நேபுகாத்நேச்சர் என்ற ராஜா எழுதியிருக்கிறது நாம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு காரியம். இந்த தானியேல் புஸ்தகமும் வெளிப்படுத்தல் புஸ்தகமும் கடைசி நாட்கள் இருக்கிற நம் ஒவ்வொருவருக்கும், கடைசி நாட்கள்ல வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு எல்லாருக்கும் எப்படி ஒரு மேன்மையான சத்தியத்தை புதைத்து வைத்திருக்கிறதோ அந்த ஒரு மேன்மையான சத்தியத்தை இன்றைக்கு நம்ம என்ன செய்ய போறோம், உணர்ந்து கொள்ள போறோம். அதுல ஒரு பாடத்தை இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம், கற்றுக்கொள்ள போறோம். இந்த 2வது அதிகாரத்தை ஏன் இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம் அப்படின்னா, இந்த நாள்ல, இந்த கடைசி நாள்ல வாழ்கிற ஒவ்வொருவருக்கான சத்தியத்தை 2500 வருடங்களுக்கு முன்பாகவே தேவன் தன்னுடைய தாசனாகிய தானியேலுக்கு என்ன செஞ்சார், வெளிப்படுத்தினார். 2500 வருடங்களுக்கு முன்பாக தன்னுடைய தாசனாகிய தானியேலுக்கு தேவன் கற்றுக் கொடுத்த பாடம் இன்னைக்கு எந்த விதத்துல நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாறுதலை கொண்டு வரப்போகிறது என்பதை நம்ம என்ன செய்ய போறோம், இந்த நாளிலே கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த 2வது அதிகாரத்தை நம்ம முற்றிலுமாக படித்து பார்க்கும் பொழுது அங்க மிக முக்கியமான ஒரு காரியமானது என்ன செஞ்சிருக்கோம், அரங்கேறிருக்கும். இந்த 2வது அதிகாரம் துவங்கும் பொழுது ஒரு கலக்கத்துடன் துவங்குகிற ஒரு அதிகாரமாக காணப்படும். நம்முடைய வேதத்தில் வாசிப்போம். தானியேல் 2வது அதிகாரம் 1வது வசனம். நேபுகாத்நேச்சார் ராஜ்யபாரம் பண்ணும் 2ஆம் வருஷத்திலே நேபுகாத்நேச்சார் சொப்பனங்களை கண்டான். அதனால் அவனுடைய ஆவி கலங்கி அவனுடைய நித்திரை கலைந்தது. முதல் வசனமே எப்படி தொடங்குது அப்படின்னா, அந்த பாபிலோனை ஆண்டு வந்த நேபுகாத்நேச்சர் என்னும் ராஜா தன்னுடைய நித்திரையின் நேரத்தில் ஒரு சொப்பனம் காணுகிறது நம்மால் காண முடிகிறது. ஆனால் அந்த சொப்பனம் அவனுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கல, ஆனால் இருதயத்தில் ஒரு கலக்கத்தை கொடுக்கிறதை நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். அந்த சொப்பனத்தின் நிமித்தமாக கலக்கம் அடைந்த அந்த ராஜா தன்னுடைய நித்திரை விட்டு எழுந்திருக்கிறத நம்மளால காண முடிகிறது. அந்த ராஜா எழுந்த உடனே அந்த சொப்பனம் என்ன செஞ்சிருச்சு, ராஜாவுடைய இருதயத்திலிருந்து கலைந்து போனது, மறந்து போனது என்பதை நம்மால் காண முடிகிறது. இந்த ராஜா உடனே என்ன செய்றார் அப்படின்னா, தன் தேசத்தில் உள்ள அனைத்து ஞானி அப்படின்னு நம்பப்படுகிற மனிதர்கள் ஒவ்வொருத்தரையும் ராஜா தன்னுடைய சமூகத்துக்கு முன்பாக வந்து நிற்க சொல்கிறார். 2வது வசனத்தை பார்க்கலாம். அப்பொழுது ராஜா தன் சொப்பனங்களை தனக்கு தெரிவிக்கும் பொருட்டு சாஸ்திரிகளையும் ஜோசியரையும் சூனியக்காரரையும் கல்தேயரையும் அழைத்து சொன்னான். அவர்கள் வந்து ராஜ சமூகத்தில் நின்றார்கள். இங்க எதுக்காக இவர்கள் அனைவரும் அழைக்கப்பட்டார்கள் அப்படின்னா, ராஜா தன்னுடைய நித்திரையில் கண்டு கலங்கின அந்த சொப்பனம் இப்ப மறந்துருச்சு. ராஜாவுக்கு அந்த சொப்பனத்தையும் அதோட அர்த்தத்தையும் தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்துருச்சு.
இந்த காரியத்தை அந்த தேசத்தின் ஞானிகள் என்று நம்பப்பட்ட ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லும் பொழுது அவங்க எல்லாரும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீர் அந்த சொப்பனம் என்னன்னு சொல்லும், அதற்கான அர்த்தத்தை நாங்க சொல்றோம். நீர் அந்த சொப்பனத்தையே சொல்லாம அதற்கான அர்த்தத்தை நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் எந்த அர்த்தத்தை சொல்ல முடியும்? நம்முடைய உலகத்துல எவ்வளவோ காரியங்களை நாங்க நினைச்சது நடத்திருக்கிறோம், ஆனா இப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான காரியங்களை நாங்க இது போல கண்டதில்லை அப்படிங்கிற ஒரு காரியங்களை அவங்க நிச்சயமா சொல்லியிருக்க முடியும். அங்க ராஜா அந்த மனிதர்களை பார்த்து ஒரு காரியம் சொல்றாரு, நீங்கள் இந்த சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் சொல்லாமல் போனால் உங்களை நான் செஞ்சிருவேன், துண்டித்து போடுவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா உங்களை கொலை செய்து போடுவேன் அப்படிங்கிற ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு காரியம் சொல்றாரு, நீங்கள் ஒருவேளை இந்த சொப்பனத்தையும் அதனுடைய அர்த்தத்தையும் சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு பரிசு கொடுக்க முடியுமோ அதுக்கு தகுந்த பரிசையும் சன்மானத்தையும் உங்களுக்கு என்ன செய்வேன், நிச்சயமாக கொடுப்பேன் அப்படின்னு ராஜா சொல்றார். இது அந்த தேசத்தின் ஞானிகள் என்று நம்பப்பட்ட அந்த மனிதர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு பெரிய கலக்கத்தை கொடுத்துச்சு. அவங்க பெரிய இறந்து போன மனிதர்கள்ட்ட பேசுறவங்களா இருக்கலாம், இல்ல பெரிய வானசாஸ்திரிகளா இருக்கலாம். ஆனா எவ்வளவு பெரிய ஞானம் நிறைந்த மனிதர்களாக காணப்பட்டாலும் அந்த நாளில அவங்களுக்கு அந்த சொப்பனமும் தெரியல, அந்த சொப்பனத்துக்கான அர்த்தத்தையும் அவங்களால புரிந்து கொள்ள முடியல. ராஜா இதை கேட்ட உடனே ரொம்ப கோபப்பட்டு, நீங்க பிரயோஜனமற்றவர்கள், நீங்க உயிரோடு இருக்கிறதுக்கு தகுதி உள்ளவர்களே கிடையாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட அந்த தேசத்துல ஒரு கட்டளை பிறப்பிக்கிறார். என்ன அப்படின்னா, நம்ம தேசத்தில் உள்ள எல்லா ஞானிகளும் என்ன செஞ்சிருங்க, கொன்று போடுங்க. இவர்கள் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, தேசத்துல ஞானிகள் சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க, எல்லாரையும் கொண்டு போட்டு, யாருமே தேவையில்லை அப்படிங்கிற ஒரு கட்டளை பிறப்பிச்சார். இந்த கட்டளை யாருடைய காதுகளுக்கு எட்டுது அப்படின்னா, தானியேலுக்கும் அவனுடைய நண்பர்களுடைய காதுகளுக்கும் எட்டுகிறதை நம்மால் காண முடியும். இதுக்கும் இந்த கட்டளைக்கும் தானியேலும் மற்றும் அவர்களுடைய நண்பர்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கும்போது, தானியேல் 1வது அதிகாரத்தை படிக்கும் பொழுது நம்மால் காண முடியும், இவர்கள் 4 பேரும் ஞானத்தில் சிறந்தவர்கள் என்று ராஜா கண்டு, இவங்க மற்ற மனிதர்களை காட்டிலும் இவங்கள் ஞானத்தில் கூர்ந்தவங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட ராஜா என்ன செய்றாரு, இவர்களை தன்னுடைய அரண்மனையிலே வைத்துக் கொள்கிறார். ஞானிகளின் கூட்டத்துல இவங்களும் இருந்தாங்க. இந்த காரியம் ராஜாவுடைய ஒரு அதிபதி நிமித்தமாக தானியேலுக்கு தெரிய வருது. தானியேல் என்ன சொல்றாருன்னா, நான் ராஜாட்ட போய் பேசணும், எங்கள்கிட்ட ராஜாட்ட பேசி எங்களுக்கு கொஞ்சம் அனுமதி வாங்கிட்டாங்க கொஞ்ச நாள் அப்படிங்கிற ஒரு காரியத்தை தானியேல் கேட்கிறார். அந்த அதிபதியும் இவரை ராஜாட்ட கூட்டிட்டு போறார். நம்ம அதே 2வது அதிகாரம் 16வது வசனத்துல நம்ம வாசிக்கலாம், தானியேல் ராஜாவின் இடத்தில் போய் சொப்பனத்தின் அர்த்தத்தை ராஜாவுக்கு காண்பிக்கும்படி தனக்கு தவணை கொடுக்க விண்ணப்பம் பண்ணினான். அவ்வளவு பெரிய ராஜாட்ட இவன் அடிமையாக கொண்டு போகப்பட்டு ஞானி என்று கண்டது நிமித்தமாக தன்னுடைய அரண்மனையிலே வைக்கப்பட்டிருந்த ஒரு அடிமை. ஆனால் இந்த அடிமை என்ன செய்யறான் அப்படின்னா, அந்த ஒரு அதிபதியின் நிமித்தமாக அந்த அதிகாரியின் இடத்திலே இரக்கம் பெற்று ராஜாவுக்கு முன்பாக சென்று தனக்கான கால அவகாசத்தை கேட்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. இதுக்கு இடைப்பட்ட நேரத்தில் எப்பவாவது தானியேல்கிட்ட தேவன் பேசினாரான்னு பார்த்தோம்னா அப்படி எதுவுமே இல்லை. தானியேல் தேவன் கூட்டு நான் உனக்கு அதுக்கான சொப்பனத்தையும் சொப்பனத்தின் அர்த்தத்தையும் சொல்றேன் அப்படின்னு சொன்னாரான்னு பார்த்தோம்னா இல்லை. ஆனா தானியேல் சிறுவயது முதல் தான் விசுவாசித்த தன் ஜீவனுள்ள தேவனை நம்பினது நிமித்தமாக ராஜாவுக்கு முன்பாக சென்று தன் தேவன் மீது கொண்ட நம்பிக்கை நிமித்தமாக கால அவகாசம் கேட்கிறதை நம்மால் காண முடிகிறது. அடுத்த வசனத்தை நம்ம தொடர்ந்து படிச்சும் போது, தானியேலும் அவனுடைய நண்பர்களும் சேர்ந்து தேவனுக்கு முன்பாக மன்றாடினார்கள். தகப்பனே, நாங்க என்ன செஞ்சிட்டோம், ராஜாவுக்கு முன்பாக போய் நேரத்தை கேட்டுட்டு வந்துட்டேன், நான் இனிமேல் அந்த ராஜாவுக்கு பதில் சொல்லல அப்படின்னா நிச்சயமாக அவர் என்ன செஞ்சிருவாங்க, எங்களை கொன்னு போட்டுருவாங்க. அதனால நீங்க எங்களுக்கு அதற்கான ஞானத்தையும் அந்த சொப்பனத்தையும் அந்த சொப்பனத்துக்கான அர்த்தத்தையும் தெரிவிக்கணும் அப்படின்ட்டு இவர்கள் அனைவரும் சேர்ந்து என்ன செஞ்சாங்க, தேவனை நோக்கி மன்றாடினார்கள் என்பதை அடுத்த வசனங்களை நம்மளால பார்க்க முடியும். அவருடைய மன்றாட்டை தேவன் கேட்டார். இந்த தானியேலும் அவருடைய நண்பர்களும் தேவனை நோக்கி பண்ணின விண்ணப்பம் தேவனுடைய செவிகளுக்கு எட்டுச்சு. தேவன் அந்த சொப்பனத்தையும் அந்த சொப்பனத்தின் அர்த்தத்தையும் தானியேலுக்கு தெளிவுபடுத்தினார். உடனே தேவன் தானியேலுக்கு தெளிவுபடுத்தினதுக்கு பிற்பாடு தானியேல் தேவனுக்கு நன்றி சொல்கிற ஒரு வசனங்களும் அங்க நம்மால் பார்க்க முடியும். பின்பு தானியேல் சொன்னது 20வது வசனத்தை பார்ப்போம். பின்பு தானியேல் சொன்னது, தேவனுடைய நாமத்திற்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் சோஸ்திரம் உண்டாவதாக. ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியது. அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர்.
ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். அவரே ஆழமும் மறைபொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர். இருளில் இருக்கிறதை அவர் அறிவார், வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். என் பிதாக்களின் தேவனே, நீர் எனக்கு ஞானமும் வல்லமையும் கொடுத்து நாங்கள் உம்மிடத்தில் வேண்டிக் கொண்டதை இப்பொழுது எனக்கு அறிவித்து ராஜாவின் காரியத்தை எங்களுக்கு தெரிவித்தபடியினால் உம்மை துதித்து புகழ்கிறேன் என்றார். வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, நாங்க உம்மிடத்தில் வேண்டிக் கொண்டதை நீர் உடனே கேட்டு ராஜாக்கு நாங்க சொல்ல வேண்டிய காரியத்தை எங்களுக்கு உடனே நீர் தெரிவித்தீரே, அதனால நாங்கள் உம்முடைய நாமத்தை துதிக்கிறேன் சோஸ்தரிக்கிறேன் அப்படின்ட்டு தானியேல் இங்க சொல்லுகிறதை நம்மால் காண முடியும். ஒரு உண்மையான விசுவாசம் உள்ள மனிதனாக தானியேல் இருந்தது நிமித்தமாக அந்த உண்மையான விசுவாசியின் ஒரு இரவு செய்த ஜெபத்திற்கு தேவன் உடனே பதில் கொடுத்ததை நம்மால் காண முடியும். அவர் என்னதான் அடிமைத்தனத்தில் இருந்தாலும் தேவனால் நேசிக்கப்படுகிற ஒரு மனிதனாக காணப்படுகிறதை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இதற்கு பிற்பாடு என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது, தானியேல் ராஜாவின் சமூகத்துக்கு முன்பாக மீண்டுமாக செல்கிறான். ராஜா தானியேலை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாரு, உன்னால என்னுடைய சொப்பனத்தையும் அதனுடைய அர்த்தத்தையும் சொல்ல முடியுமா? இந்த கேள்விக்கு தானியேல் உடனே என்ன பதில் சொல்லிக்கணும்? நிச்சயமா அதுக்கான பதில் எனக்கு தெரியும், நீர் கண்ட சொப்பனம் என்னங்கிறது எனக்கு தெரியும், அதற்கான அர்த்தமனத்தை நான் என்ன செஞ்சிருக்கேன், அறிந்திருக்கிறேன் அப்படின்னு தன்னை மேன்மைப்படுத்தி தான் ஞானத்தில் சிறந்தவன் அப்படிங்கிற ஒரு காரியத்தை ராஜாவுக்கு முன்பாக சொல்லியிருக்க முடியும். ஆனா அங்க தானியேல் அந்த காரியத்தை சொல்லவே இல்லை. என்ன சொல்றாரு நம்ம பார்க்கும்பொழுது, தானியேல் ராஜாவுக்கு முன்பாக என்ன சொல்றாருன்னா, ராஜா பெல்தேசாசார் என்னும் நாமமுள்ள தானியேலை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் நீ எனக்கு அறிவிக்க கூடுமா என்று கேட்டான். தானியேல் ராஜ சமூகத்தில் பிரதியுத்தரமாக, ராஜா கேட்கிற மறைபொருளை ராஜாவுக்கு தெரிவிக்க ஞானிகளாலும் ஜோசியராலும் சாஸ்திரிகளாலும் குறி சொல்லுகிறவர்களாலும் கூடாது. நீங்க கேட்கறதுக்கான பதிலை சொல்லுகிறதற்கு ஞானியானா அவனாலையும் முடியாது, குறி சொல்லுகிறவனாக இருந்தால் அவனாலையும் முடியாது, ஜோசியக்காரனாக இருந்தால் அவனாலையும் முடியாது, சூனியக்காரனாக இருந்தால் அவனாலையும் முடியாது. ஆனா யாரால் மாத்திரம் அதற்கான பதிலை சொல்ல முடியும்னு சொல்றாருன்னா, மறைபொருளை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன் கடைசி நாட்களில் சம்பவிப்பதை ராஜாவாகிய நேபுகாத்நேச்சருக்கு தெரிவித்திருக்கிறார். இங்க என்ன சொல்றாருன்னா, யாராலையும் முடியாதுன்னு சொன்ன அந்த தானியேல் என்னால் முடியுங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கலாம். ஆனா அங்க யாருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறார் என்றால், தனக்கு யார் அந்த ஞானத்தை கொடுத்தாரோ அவருடைய நாமத்தை தானியேல் அங்க என்ன செய்றாரு, மகிமைப்படுத்துகிறார். என் தேவன் அந்த கடைசி நாட்களில் நடக்க போகிற அந்த மறைபொருளை நிமித்தமாக என்ன செஞ்சிருக்காரு, சொல்லியிருக்கிறாருங்கிற ஒரு வார்த்தையை அங்க பதிவு செய்கிறார். அப்ப எப்படிப்பட்ட ஒரு தாழ்மையும் எப்படிப்பட்ட அடக்கமும் நிறைந்த ஒரு மனிதனாக தானியேல் இருந்திருக்க கூடும் என்பதை நீங்க யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு மேன்மை, எவ்வளவு மேட்டிமை, எவ்வளவு ஒரு போட்டியாக, ஒரு மனிதனுக்கு போட்டியாக நம்ம என்ன செஞ்சுட்டு இருந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். அவனுக்கு இவ்வளவு விஷயம் தெரியும் அப்படின்னா எனக்கு அவனை விட அதிகமா தெரியும்னு சொல்லுவோம். நமக்கு அதை குறித்த ஒரு சிறு துரும்பும் நமக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனால் மேட்டிமை நிமித்தமாக மற்றவர்களுக்கு முன்பாக நான் அவனை விட குறைந்தவன் அல்ல என்பதை நிரூபிக்கும் வண்ணமாக நாம் நம்மை என்ன செஞ்சுட்டு இருக்க இந்த உலகத்துக்கு முன்பாக மேட்டிமைப்படுத்திக் கொள்கிறோம். தானியேல் அந்த இடத்துல தன்னை மேட்டிமையாக காட்டியிருந்தா ராஜா நிச்சயமாக தானியேலை பாராட்ட தான் செஞ்சிருப்பார். ஆனால் தானியேல் ராஜாவுக்கு பக்கத்தில் நின்று ராஜாவுக்கு எல்லா காரியத்துக்கும் உடன் பங்காளியாக மாறுகிறதுக்கு விருப்பப்படல. அவர் யார் பக்கம் நிற்க விருப்பப்பட்டார்னா, தேவன் பக்கம் நிற்க. நான் வெறும் தேவனுடைய ஒரு ஊழியக்காரன் தான், நான் தேவனுடைய வெறும் வேலைக்காரன் தான், அவர் பெரியவர், அவர் என்னை கொண்டு சொல்ல சித்தமாகிறதை நான் உமக்கு முன்பாக சொல்றேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தானியேல் இந்த காரியத்தை ராஜாவுக்கு முன்பாக சொல்லுகிறது நம்மால் காண முடியும். உடனே ராஜா கேட்கிறார், சரி தேவன் வெளிப்படுத்தியாச்சு, இப்ப அதுக்கான காரியத்தை சொல்லு. அப்போ தானியேல் ராஜாவின் இடத்துல அந்த சொப்பனத்தை சொல்றார். ராஜா கண்டு கலங்கி போய் எழும்பி நின்னார்ல, அந்த சொப்பனம் என்னங்கிறது இப்ப தானியேலுக்கு வெளிப்படுத்தப்பட்டாச்சு. ராஜாட்ட தானியேல் சொல்றார். 31வது வசனத்தை பார்க்கலாம். ராஜாவே, நீர் ஒரு பெரிய சிலையை கண்டீர். அந்த பெரிய சிலை மிகுந்த பிரகாசம் உள்ளதா இருந்தது. அது உமக்கு எதிரே நின்றது. அதன் ரூபம் பயங்கரமாயிருந்தது. அந்த சிலையின் தலை பசும்பொன்னினாலும்
அதன் மார்பு அதன் புயங்களும் வெள்ளியும், அதன் வயிறும் அதன் தொடையும் வெண்கலமும், அதன் கால்கள் இரும்பும், அதன் பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாய் இருந்தது. நீர் பார்த்து கொண்டு இருக்கும் போதே கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்தது. அது அந்த சிலையை இரும்பும் களிமண்ணுமாகிய அதன் பாதங்களில் மோதி அவைகளை நொறுக்கி போட்டது. இங்க என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது அந்த ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் கண்ட அதே கனவை, அதே சொப்பனத்தை தானியேல் இங்க ராஜாவுக்கு மீண்டுமாக என்ன செய்றாரு, சொல்லுகிறார். நீர் ஒரு பெரிய சிலையை கண்டீர்ல, அந்த சிலை ரொம்ப பிரகாசம் உள்ள ஒரு சிலையாக இருந்துச்சு. அதன் தலைப்பகுதி தங்கமாக இருந்துச்சு. அதன் மார்பு பகுதி எப்படி இருந்துச்சு அப்படின்னா வெள்ளியாக இருந்துச்சு. அதன் தொடைப்பகுதி வெண்கலமாக இருந்துச்சு. அதனுடைய கால்கள் முழுவதும் இரும்பினால் செய்யப்பட்டதாக இருந்துச்சு. ஆனால் அதனுடைய பாதங்கள் இரும்பும் களிமண்ணும் கலந்ததாக இருந்துச்சு. நீர் பார்த்து கொண்டிருக்கும் போது ஒரு பெரிய கல் வந்து என்ன செஞ்சுச்சு, அந்த சிலையை சுக்கு நூறாக்கி போட்டது. அதோட மாத்திரம் தானியேல் நிறுத்திடல. நீர் கண்ட சொப்பனத்தையும் அர்த்தத்தையும் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு 36வது வசனத்தை பார்ப்போம். சொப்பனம் இதுதான், அதன் அர்த்தத்தையும் ராஜ சமூகத்தில் தெரிவிப்பேன். ராஜாவே, நீர் ராஜாதி ராஜாவா இருக்கிறீர். பரலோகத்தின் தேவன் உமக்கு ராஜரீகத்தையும் பராக்கிரமத்தையும் வல்லமையையும் மகிமையையும் அருளினார். சகல இடங்களிலும் உள்ள மனுப்புத்திரரையும் வெளியின் மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் அவர் உமது கைக்கு ஒப்பு கொடுத்து உம்மை அவர்களை எல்லாம் ஆளும்படி செய்தார். பொன்னான அந்த தலை நீரே. உமக்கு பிறகு உமக்கு கீழ்த்தரமான வேறொரு ராஜ்யம் தோன்றும். பின்பு பூமியெல்லாம் ஆண்டு கொள்ளும் வெண்கலமான 3ஆம் ராஜ்யம் ஒன்று எழும்பும். 4வது ராஜ்யம் இரும்பை போல உரமாயிருக்கும். இரும்பு எல்லாவற்றையும் எப்படி நொறுக்கி சின்ன பின்னமாக்குகிறதோ அப்படியே இது நொறுக்கி போடுகிற இரும்பு போல அவைகள் எல்லாம் நொறுக்கி தகர்த்து போடும். பாதங்களும் கால் விரல்களும் பாதி குயவனின் களிமண்ணும் பாதி இரும்புமாயிருக்க நீர் கண்டீரே. அந்த ராஜ்யம் பிரிக்கப்படும். ஆகிலும் களிமண்ணோட இரும்பு கலந்திருக்க நீர் கண்டபடியே இரும்பினுடைய உறுதி கொஞ்சம் அதிலே இருக்கும். இங்க என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, ராஜாக்கு முன்பாக அவர் கண்ட சொப்பனத்தையும் சொல்லியாச்சு, அந்த சொப்பனத்தின் அர்த்தத்தையும் இங்க தெளிவுபடுத்தியாச்சு. இந்த சொப்பனத்தின் அர்த்தம் என்ன அப்படிங்கும்போது ஒவ்வொரு காலங்களையும் அந்த சிலையானது என்ன செய்யுது, குறிப்பிடுது அப்படின்ட்டு தானியேல் சொல்றார். நீர் ஒரு தலையை பார்த்தீர்ல, தங்கத்தினால் நிறைஞ்சிருந்துச்சுல்ல, அந்த தலை வேற யாருமே இல்லை, நீர் தான். இந்த பாபிலோனுடைய ராஜ்யமானது இந்த தலை எவ்வளவு நாட்கள் இருக்குதோ, அதனுடைய காலம் எவ்வளவு பெருசா இருக்குதோ அந்த அளவுக்கு இந்த பாபிலோனுடைய ராஜ்யமானது என்ன செய்யும், நிலைத்திருக்கும். ஆனால் அதற்கு பிற்பாடு இந்த தங்கத்தை காட்டிலும் கீழ்த்தரமான, பாபிலோனை விட கீழ்த்தரமான ஒரு ராஜ்யம் மீண்டுமாக எழும்பும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அதற்கு பிற்பாடு 3வது இன்னொரு ராஜ்யம் எழும்பும். அந்த ராஜ்யம் உலகம் முழுவதும் என்ன செய்யும், ஆளும். அதற்கு பின்பாடு 4வது இன்னொரு ராஜ்யம் எழுமோ. அதற்கு கடைசியில 5வது ஒரு ராஜ்யம் உருவாகும். அது களிமண்ணும் இரும்பும் கலந்ததாக இருக்கும். அது சேர்ந்து இருக்கும், ஆனா ஒண்ணு ஒட்டாமல் இருக்கும். இன்னைக்கு இந்த சொப்பனத்தையும் நான் இந்த நாளில 2024வது வருஷத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த மனிதனுக்கு இந்த சொப்பனத்தை கொண்டு வந்து விளக்க வேண்டிய அவசியம் என்ன? 2500 வருடங்களுக்கு முன்பாக ஒரு மன்னன் கண்ட சொப்பனம் இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில ஏன் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடமாக இருக்குது? அந்த சொப்பனத்துக்கான அர்த்தத்தை அந்த ராஜாக்கு ஒரு மனுஷன் சொல்லியாச்சே. இப்போ அந்த அர்த்தத்தை நான் படிக்க வேண்டிய அவசியம் என்ன? அந்த அர்த்தம் என்னுடைய வாழ்க்கையில ஏன் இவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்குதா அப்படிங்கிற கேள்வி நம்முடைய இருதயத்தில் இருந்துச்சு அப்படின்னா இன்றைக்கு இது ஒரு பதிலாக இருக்க போகிறது. அந்த சொப்பனத்தில் குறிக்கப்பட்டு சொல்ல ஒரு 5 ராஜ்யங்களை நம்மால் காண முடிகிறது. முதல் ராஜ்யம் என்ன பார்த்தோம்? பாபிலோன் ராஜ்யம். இந்த பாபிலோன் ராஜ்யம் ஏன் பொண்ணுக்கு சமமாக சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்மளுடைய வரலாற்றில் நம்ம படித்து பார்க்கும் பொழுது இந்த பாபிலோன் ராஜ்யம் முழுவதுமாக தங்கத்தினால் நிரம்பி இருந்த ஒரு ராஜ்யத்துக்கு ஒப்பாக காணப்படுகிறது. இந்த பாபிலோன் ராஜ்யத்தை குறித்து வரலாற்று ஆசிரியர்கள் கூறும் பொழுது பொற்காலத்தில் இருந்த பொன்னான ராஜ்யம் அப்படின்ட்டு அந்த ஆசிரியர்கள் என்ன செய்யறாங்கன்னா இந்த பாபிலோன் ராஜ்யத்தை குறித்து சொல்லுகிறாங்க.
அதே போல இந்த பாபிலோன் ராஜ்யம் எங்க எங்க செல்லுச்சோ, எங்க எங்க எந்தெந்த தேசங்களுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு சென்றாங்களோ அந்த தேசத்தில் உள்ள அனைத்து தங்கங்களையும் அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, அபகரித்து கொண்டு வந்ததை நம்மால் காண முடியும். அந்த பாபிலோன் ராஜ்யத்துல தங்கத்துக்கு குறைவே இல்லாத ஒரு ராஜ்யமாக அந்த ராஜ்யமானது காணப்பட்டுச்சு. அந்த ராஜ்யத்தோட நாள் எவ்வளவு வருஷம் இருந்துச்சு அப்படின்னா வெறும் 66 வருடங்கள். இந்த பாபிலோன் ராஜ்யத்தோட துவக்கம் எப்பொழுது இருந்துச்சு அப்படின்னா 605 கிமுல இருந்து 539 கிமு வரை, 605வது வருடத்திலிருந்து 539வது வருடம் கிமு, இவ்வளவு காலம் இந்த பாபிலோன் ராஜ்யம் அரசாண்டுச்சு. ரெண்டாவது, அந்த பாபிலோனை காட்டிலும் கீழ்த்தரமாக ஒரு ராஜ்யம் சொல்லப்பட்டிருக்கும். அந்த ராஜ்யம் எதுக்கு சமமாக சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா வெள்ளிக்கு சமமாக. தங்கத்தை காட்டிலும் வெள்ளி என்னது, கீழ்த்தரமானது தான். ஆனால் தங்கத்தை விட வெள்ளி உறுதியானது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அது நிமித்தமாக இந்த பாபிலோன் ராஜ்யத்தை தோற்கடித்து அந்த ராஜ்யத்தையும் கட்டிக்கொள்கிறதற்கு யார் வந்தா அப்படின்னா மேதிய பெர்ஷிய ராஜ்யமானது என்ன செஞ்சு இந்த பூமியில உருவாச்சு. அவங்களோட வருஷம், அவங்க எவ்வளவு வருஷம் ஆட்சி செஞ்சாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது 539 இருந்து கிமு 539 இருந்து 331வது வருஷம் வரை முதல் ராஜ்யத்தோட நாட்கள் முடிந்து போனது. இரண்டாவது ராஜ்யம் கிமு 539 இருந்து கிமு 331வது வருடம் வரை. இவங்களோட ஆட்சி காலம் எவ்வளவு வருஷம் அப்படின்னா 208 வருஷம். பாபிலோன் 66 வருஷம் ஆண்டாங்க, மேதியா பெர்ஷியா 208 வருஷம் அரசாட்சி செய்தார்கள். இவர்களுக்கு பிற்பாடு மூன்றாவது ஒரு ராஜ்யம் வந்துச்சு. நம்ம வேதத்துல வாசிச்சோம்ல, உலகத்தை அனைத்தையும் கட்டி அவன் என்ன செய்வான், அரசாளுவான். இந்த மூன்றாவது ராஜ்யம் யாரு பார்க்கும்போது இவங்க கிரேக்க ராஜ்யம். இந்த கிரேக்க ராஜ்யம் சொன்னோடனே நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு அரசர் ஒருத்தர் உண்டு. உலகம் முழுவதும் அவர் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு அரசர். அவர் வேற யாரும் இல்ல, மகா வீரர். அவர் யாரு, அலெக்சாண்டர். அலெக்சாண்டர் த கிரேட்னு சொல்லுவாங்க. அநேகருக்கு அந்த ராஜாவை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா குறுகிய வருஷத்துக்குள்ள இந்த உலகம் முழுவதும் தன்னுடைய கால்களுக்கு முன்பாக என்ன செய்யாரு, பணிய வைத்தார். 33 வயசுக்கு முன்பாகவே இந்த உலகம் முழுவதையும் ஜெயித்த ஒரு அரசர்னு பார்க்கும்போது இந்த அலெக்சாண்டர் தான். இவர் ஒரு கிரேக்க சாம்ராஜ்யத்தை சேர்ந்த ஒரு மன்னர். இவங்களுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டதா இருந்துச்சு அப்படின்னா வெண்கலம் நிறைந்த ஒரு ராஜ்யமாக காணப்பட்டுச்சு. பாபிலோன் தங்கத்தினால் ஆன ராஜ்யமா இருந்துச்சு. மேதிய பெர்ஷியாவுடைய ராஜ்யம் வெள்ளியினால் நிறைந்த ராஜ்யமாக இருந்துச்சு. நம்ம எஸ்தருடைய புஸ்தகத்தில் பார்க்கும்போது இந்த மேதிய பெர்ஷியாவுடைய ராஜ்யத்தில் வெள்ளி நிறைந்திருந்ததை நம்மால் காண முடியும். எஸ்தருடைய நாட்களில் இந்த மேதிய பெர்ஷியா ராஜ்யம் தான் அரசாட்சி செய்து வந்தது. அவர்கள் எல்லா இடத்துலையும் வரி பணமாக எப்படிதான் வாங்கினாங்க அப்படின்னா வெள்ளியாக தான் வாங்கினாங்க. அடுத்தது மூன்றாவது ராஜ்யம் எதை பார்த்தோம், கிரேக்க ராஜ்யம், அலெக்சாண்டர் த கிரேட். இவருடைய ராஜ்யத்துல வெண்கலம். இந்த வெண்கலத்தை அவங்க எப்படி பயன்படுத்தினாங்க அப்படின்னா போர் ஆயுதங்கள் ஒவ்வொன்றையும் தன்னுடைய போராளிகள் ஒவ்வொருத்தரும் தங்களை தற்காத்துக் கொள்கிறதற்கு, யுத்த வீரர்கள் தங்களை தற்காத்துக் கொள்ளும் வண்ணமாக கவசங்கள் ஒவ்வொன்றையும் அவங்க எப்படிதான் செஞ்சிருந்தாங்கன்னா இந்த வெண்கலத்தினால் செய்த கவசங்களை அவங்க பயன்படுத்தினாங்களாம். இந்த ராஜ்யத்தினுடைய நாட்கள் எவ்வளவு காலம் இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்பொழுது கிமு 331 இருந்து கிமு 331வது ஆண்டிலிருந்து 168வது ஆண்டு வரை, 331 முதல் 168 கிமு. இவங்களோட ஆட்சி காலம் எவ்வளவுங்கும் போது 163 வருஷம். மேதோ பெர்ஷியா அரசாட்சி செய்த நாட்களை காட்டிலும் இவங்க சற்று குறைந்த நாட்கள் தான் என்ன செஞ்சிருக்காங்க, அரசாட்சி செய்திருக்காங்க. நாலாவது ஒரு ராஜ்யம் பார்த்தோம்ல, இரும்பினால் செய்யப்பட்ட ராஜ்யம். அந்த ராஜாவுடைய கனவுல வந்த அந்த முழு உருவ தோற்றத்துல இந்த இரும்பு தான் அதிகமான இடத்தை என்ன செஞ்சிருந்துச்சு, பிடித்திருந்தது. தன்னுடைய தொடையிலிருந்து தன்னுடைய தொடைகள் கீழே கால்கள் முழுவதுமாக இரும்பினால் செய்யப்பட்ட ஒரு கால்களை இந்த ராஜா தன்னுடைய கனவுல கண்டார்ல. இந்த நாலாவது ராஜ்யம் என்ன அப்படிங்கும்போது இது ரோம சாம்ராஜ்யம். பாபிலோன் சாம்ராஜ்யத்தை மேதிய பெர்ஷியா முறியடித்தது, மேதிய பெர்ஷியாவை கிரேக்க முறியடித்தது. இந்த கிரேக்க சாம்ராஜ்யத்தை ரோம சாம்ராஜ்யம் முறியடித்து அவர்கள் ஆட்சி செய்ய ஆரம்பித்தார்கள். இந்த ரோம சாம்ராஜ்யத்துக்கும் இரும்புக்கும் என்ன சம்பந்தம் நம்ம பார்க்கும்பொழுது இந்த ரோம சாம்ராஜ்யத்தில் யார் யாரு கைதிகளாக கொண்டு வரப்படுகிறார்களோ,
இந்த ரோம சாம்ராஜ்யம் முழுவதும் எந்தெந்த மனிதர்களுக்கு தண்டனைகள் வழங்கப்படுகிறதோ அனைத்து தண்டனையும் வழங்கப்படுகிற அந்த ஆயுதம் என்ன அப்படின்னா இரும்பினால் செய்யப்பட்ட ஆயுதத்தை தான் அவங்க பயன்படுத்துவாங்களாம். நமக்கு நல்லா தெரியும், இயேசுவானவரை சிலுவையில் அடிக்கவும் அவங்க இரும்பு நீளமான ஆணிகளை பயன்படுத்தினதை நம்ம பார்க்கிறோம். ரோமர்கள் இரும்பு ஆயுதங்களை அதிகமாக பயன்படுத்தினதை வல்லுநர்கள் கூறுகிறார்கள். இவங்களோட ஆட்சி காலம் எப்பொழுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா 168 கிமு 168 கிபி 476 வரை, கிமு 168 முதல் கிபி 476 வரை இந்த காரியங்கள் இவங்களோட அரசாட்சி நாட்கள் நடந்துச்சு. சரி, இதெல்லாம் முடிஞ்சு போச்சே, இந்த எல்லா சாம்ராஜ்யமும் முடிஞ்சு போச்சே, இனிமேல் எனக்கு என்ன இருக்குது, இந்த காரியத்தை நான் ஏன் கற்றுக்கொள்ளணும்னு யோசிக்கும் போது அடுத்ததாக ஒரு காரியம் அங்க காணப்படுகிறது. பாதம் அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியும். அந்த பாதம் எப்படி இருந்துச்சு? இரும்பினாலும் களிமண்ணாலும் செய்யப்பட்ட பாதமாக அங்க நம்ம பார்க்கிறோம். இந்த இரும்பும் களிமண்ணும் எதை குறித்து பேசுகிறது? இந்த இரும்பும் களிமண்ணும் எவ்வளவு நாட்கள் இந்த உலகத்தில் இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கும்பொழுது அந்த ரோம சாம்ராஜ்யம் முடிவுக்கு வந்ததுக்கு பிற்பாடு இந்த இரும்பும் களிமண்ணினால் ஆன அந்த சாம்ராஜ்யம் தான் தேவனுடைய 2ஆம் வருகை வரை இந்த உலகத்தில் என்ன செய்ய போகுது? இருக்க போகுது. அந்த இரும்பும் களிமண்ணும் எதை குறிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா சபையையும் அரசையும் குறிக்கும். இந்த சபையும் அரசும் சேர்ந்து இருக்கும், ஆனா உலகத்துக்கு முன்பாக சேர முடியாமல் இருக்கிறது போலையும் காட்சி அளிக்கும். இன்னைக்கு மறைமுகமாக நாம் அனைவருக்குமே தெரியும், இந்த உலகத்தை ஆண்டு வருகிறது அந்த ரோம பேரரசின் விழுந்து போன கத்தோலிக்க சபைதான். வெளிப்படையாக தெரியாவிட்டாலும் அதுதான் இந்த உலகம் முழுவதும் என்ன செஞ்சுட்டு இருக்குது? ஆட்சி செய்து வருது. ஒரு 2 நாடுகளுக்கு பிரச்சனை அப்படின்னா அவங்க தான் முதல்ல வந்து உள்ள நிற்பாங்க. வேதத்துல எங்கேயுமே அரசும் சபையும் சேர்ந்து செயல்படணும்ட்டு தேவன் ஆசைப்பட்டதாக நம்மளால் பார்க்கவே முடியாது. ஆனால் கடைசி காலத்துல அது ரெண்டும் கூட்டணியாக சேர்ந்து வேதத்துல படிக்கும் பொழுது அந்த இரும்பும் களிமண்ணும் சேர்ந்த அந்த பாதத்துல எப்படி அந்த இரும்புடைய பலம் இருக்குமோ அதே போல இது இரண்டும் சேரும் பொழுது எவ்வளவு பெரிய விளைவுகள் இந்த உலகத்தில் நடக்கும் என்பதை வெளிப்படுத்தல் 13வது அதிகாரத்துல நம்மால் பார்க்க முடியும். அப்ப இந்த கடைசி காலத்துல வாழ்ந்து வருகிற நமக்கு ஒரு எச்சரிப்பு ஒண்ணு இருக்குது. அது என்ன அப்படின்னா, கடைசியில ஒரு கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு பெரிய கல் ஒன்று புரண்டு வந்து இந்த சிலை என்ன செய்ய போறான்? சுக்குநூறாக உடைத்து போட போகிறது. அது எந்த காலத்திலும் இல்ல, நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலம்தான். அந்த கைகளால் பெயர்க்கப்படாத கல் வேற ஒண்ணும் இல்லை, என் தேவனுடைய 2ஆம் வருகை தான் அப்படிங்கிறத நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப அவருடைய வருகை இவ்வளவு சமீபமா இருக்குது அப்படின்னா நாம் எப்படிப்பட்ட மாற்றத்துடன் இந்த உலகத்துக்கு முன்பாக வாழ வேண்டும் என்பதை நாம் யோசிக்கணும். இந்த சம்பவத்திலிருந்து நமக்கான பாடம் என்ன அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கும் பொழுது, பாபிலோன் சாம்ராஜ்யம் நடந்த நாட்களில தேவனுக்கென்று உண்மையுள்ள மனிதனாக நிற்கிறதற்கு தானியேல் இருந்தார். பாபிலோனின் அரசாட்சி செய்த நாட்களிலே எப்படி தானியேல் ஒரு சாட்சியுள்ள மனிதராக இருந்தாரோ, ரோமர்கள் அரசாட்சி செய்யும் பொழுது தேவனுடைய சீஷர்கள் சாட்சியுள்ள மனிதனாக காணப்பட்டார்கள். எவ்வளவு இக்கட்டுகள் வந்தாலும் எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் அவர்கள் தேவனுக்கென்று உண்மையும் உத்தமமான ஒரு வாழ்க்கை என்ன செஞ்சாங்க? வாழ்ந்தாங்க. இன்றைக்கு கடைசி சாம்ராஜ்யம் இந்த உலகத்தை என்ன செஞ்சிட்டு இருக்குது? ஆண்டு கொண்டு இருக்குது. இரும்பும் களிமண்ணினால் ஆன ஒரு சாம்ராஜ்யம் இந்த உலகத்தில் இருக்குது. சபையும் அரசும் சேர்ந்து செயல்படுகிறதுக்கான திட்டங்கள் இந்த உலகத்தில் ரொம்ப வேகமாக நடந்து கொண்டு இருக்குது. இந்த நாள்ல யார் தேவனுக்காக சாட்சியுள்ள மனிதனாக நிற்க போறது? இதுக்குன்னு வேற யாரும் வானத்திலிருந்து வரப்போறது இல்லை. நம் ஒவ்வொருவருக்கும் தேவன் அந்த ஒரு மேன்மையான ஒரு பங்கு என்ன செஞ்சிருக்காரு? இன்னைக்கு நம்மளுடைய கரங்கள்ல கொடுத்திருக்கிறார். உண்மையிலேயே நம்ம அந்த தானியேலை போல இருக்கிறோமா? உண்மையிலேயே தேவனுடைய அந்த சீஷர்கள் எப்படி அந்த ரோம சாம்ராஜ்யம் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது உண்மையுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாங்களோ அதை கொத்த ஒரு வாழ்க்கையை நம்ம இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? காலம் சமயமா இருக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு காரியம்தான். எல்லாருமே வெளிப்படையாக என்ன சொல்லிக்கிறோம்? நாட்கள் நெருங்கிடுச்சு, தேவன் சீக்கிரமாக வரப்போகிறார்னு சொல்றோம். ஆனால் அவருடைய வருகைக்கு நாம் எத்தனை பேரை துரிதப்படுத்திருக்கிறோம்?
இந்த தானியேல் உண்மையாக இருந்தது நிமித்தமாக நேபுகாத்நேச்சார் உண்மையான தேவனை என்ன செஞ்சுக்கிட்டார்? கண்டுகொண்டார். அவருடைய அதிகாரம் 4வது அதிகாரத்தை நம்ம படிச்சு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஒரு ராஜாவால் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகளை சொல்லி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியுமா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் நமக்குள்ள தோணலாம். ஆனா நம்மளுடைய நாட்கள்ல ஒரு அடிமையாக இருந்த தானியேலின் நிமித்தமாக ஒரு ராஜா மனமாற்றம் அடைந்தார் அப்படிங்கும்போது இன்னைக்கு எல்லாவற்றையும் சுதந்திரமா நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? கையாண்டு கொண்டு இருக்கிறோம். நாம் யாருக்கும் இன்னைக்கு அடிமையா இல்லை. ஆனா நம்மை நாமே இந்த உலகத்துக்கு அடிமைப்படுத்தி என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? வைத்து கொண்டிருக்கிறோம். தேவன் நமக்கான சுதந்திரத்தை நமக்கென்று அந்த சிலுவையில கொடுத்தார். ஆனால் அந்த சுதந்திரத்தை மீண்டுமாக சாத்தானுடைய கைகளில் கொடுத்துக்கிட்டு அந்த பாவத்துக்கு நம்மளே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? அடிமைப்படுத்தி வைத்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டிய காரியம் ஒன்னே ஒண்ணுதான். இந்த பாடம் கற்றுக் கொடுக்கிறது ஒன்னே ஒண்ணுதான். காலம் சமீபமாக இருக்கிறது. அவர் செய்த அதே ஊழியத்தை, தானியேல் செய்த அதே ஊழியத்தை இன்னைக்கு நம்ம செய்யறோமா? அந்த ஊழியத்தை உண்மையும் உத்தமமாக முழு மனதோடு நாம் செய்யும் பட்சத்திலே தேவன் நிச்சயமாக தானியேலின் சத்தத்துக்கு செவி கொடுத்தது போல, தன்னுடைய சீசர்களின் கூக்குரல் ஒவ்வொன்றுக்கும் தேவன் செவிசாய்த்தது போல நம்முடைய சத்தத்துக்கும் செவிசாய்ப்பார். நாமளே என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னா, சத்தியம் எனக்கு தெரிந்த நிமித்தமாக நான் பரலோகத்துக்கு போயிடலாம் நினைக்கிறோம். சத்தியம் தெரிந்தவர்கள் அனைவரும் பரலோகத்துக்கு போக முடியாது. சத்தியத்தின்படி நடக்கிறவன் மாத்திரமே என்ன செய்ய முடியும்? பரலோகத்துக்கு கடந்து செல்ல முடியும். வேதம் நமக்கு அநேக பாதைகளை முன்வைக்குது. மனிதன் நமக்கு எவ்வளவு இக்கட்டையும் எவ்வளவு நெருக்கடிகளையும் எவ்வளவு போராட்டத்தையும் முன்வந்து வைத்தாலும் தேவன் நமக்கு விசாலமான பாதைகளை திறந்து வைக்கிறதற்கு வல்லமையுள்ளவராக என்ன செய்யறாரு? காணப்படுகிறார். அந்த சிலை முழுவதுமாக பலமுள்ளதாக காணப்பட்டாலும் அதனுடைய பாதங்கள் எப்படி இருந்துச்சு? களிமண்ணும் இரும்புமாக பலவீனம் நிறைந்ததாக இருந்துச்சு. அந்த ராஜ்யங்கள் மேல நம்ம நம்பிக்கை வச்சு அந்த ராஜ்யங்கள் நம்மளை காப்பாற்றணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, ஒரு நாள் அந்த கைகளால் பெயர்க்கப்படாத கல் வந்து அந்த ராஜ்யங்களை மோதும் பொழுது அது எப்படி சுக்குநூறாக மாறி போகிறதோ அதே போல நாமும் என்ன செஞ்சிருவோம்? மாறி போயிடும். ஆனால் தேவனுடைய வல்லமை மிகுந்த ராஜ்யம் மீண்டுமாக வரும் பொழுது அந்த ராஜ்யத்தில் பங்குள்ளவர்களாக நாம் மாறும் வண்ணமாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு ஒரு புதிய உலகத்தையும் ஒரு புதிய அனுபவத்தையும் தேவன் கொடுக்கிறதற்கு தயாரா இருக்கிறார். அதை ஏற்றுக்கொள்ளும் எண்ணம், அதை அரவணைத்துக் கொள்ளும் ஒரு வாஞ்சை இன்னைக்கு நம்மளுடைய இருதயத்தில் காணப்படுதா? அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை இருந்ததே ஆனால் இன்றைக்கு உணர்வடைந்து காலம் சமீபமா இருக்கிறது என்பதை அறிந்த பிற்பாடாது உண்மையுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்வோம். அந்த வாழ்க்கையை தேவன் விரும்புகிறார். ஆவியானவர் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை நமக்குள்ளாக தந்து நம்மளை வழிநடத்தி நம்மளை பலப்படுத்துவாராக. ஆமென்.